எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாட்டி என்னோடய பொண்ணோட பர்த்டே வருது. ஸோ அதுக்காக வந்து இது என்னோடய வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க். ஆக்சுவலாக கவர்மெண்ட் பார்க் தான். இது வந்து பஞ்சாயத்து கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பெருசாக மெயின்டெனன்ஸும் இல்லை, ரொம்ப புதராக இருந்தது. ஸோ இதனால் வந்து நம்ம பர்த்டேக்கு ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டு இந்த வாட்டி இந்த பார்க் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணுன்றதுனால ஒரு சைடு ஃபுல்லாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணுறதுக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மரம் வச்சுருந்தாங்க. அந்த மரம் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஸோ இந்த சென்டரில் வந்து ஒரு மரம் வைக்கணும். ஸோ உட்கார்றதுக்கான செட்டப் எல்லாமே ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஸோ வெளியிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், இதில் வந்து சுற்றி ஒரு திண்ணை மாதிரி கட்டிட்டு சென்டரில் வந்து ஒரு மரம் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஸோ அது இல்லாமல் இன்னும் ஒரு 2 பெஞ்சு கட்டுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ சேர் வேறு பஞ்சாயத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சேர் வந்து 2 சைடில் இந்த மாதிரி சைடில் போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கிறது. ஸோ இதான் பார்க்கு வர என்ட்ரன்ஸு. ஆல்ரெடி இதில் ஒரு மரம் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மரமே நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. மாமரம் இது வளர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் வந்து நிறைய மரம் வாங்கி வைக்கணுன்ற மாதிரி ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த லேஅவுட் வந்து கொடுத்தவங்க அழகாக தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அங்கங்கே மரம் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இந்த பெஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம பக்கத்தில் வேலை பார்க்குற பசங்க. இவர் வந்து ஒரு இன்ஜினியர், நம்ம ஹெல்ப் பண்ணுறாரு வந்து ஃப்ரெண்டு எனக்கு. இந்த ஸ்லாப் இருக்குது பாருங்கள், இந்த கருங்கல் ஸ்லாப், அது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ இந்த சென்டரில் தான் பேஸ்மெண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. சென்டரில் வந்து ஒரு பேஸ் மாதிரி போட்டுட்டு இது வந்து சுற்றிலுமே வந்து திண்ணை மாதிரி கட்டுற ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ நைட் ஆகிடுச்சு, ஒர்க் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து பக்கத்தில் நம்ம என்னோடய ஃப்ரெண்டோட லேபர் தான், ஒரு இன்ஜினியராக இருக்கார். அவரோட சைட்லேருந்து வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே தான் என்னோடய வீடு இருக்குது. ஸோ நைட்டு ஒர்க்கு போயிட்டுருக்கு. இங்கே வந்து பசங்க நைட்டில் தான், ஏன்னா அவங்க ஒர்க்கு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பண்ணுவாங்க. ஸோ ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 6 மணிக்கு மேலே திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒர்க்கு. ஃபைனல் டச்சு ஆல்மோஸ்ட் கட்டு வேலை போட்டு முடிச்சிட்டாங்க. மேக்ஸிமம் ஹைட் இவ்வளோ தான் வரும். சென்டரில் பார்த்திங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு பாதி தான் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த பேலன்ஸ் வந்து பின்னாடி இன்னும் நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து எங்களுக்கு பஞ்சாயத்துலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா அரளி செடி. இதில் வந்து என்னென்னா வாக்கிங் எல்லாம் எதுவும் போக முடியாது. பசங்க போகும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்காது, அன்சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது பூச்சி போட்டு ஏதாச்சும் வருன்றதுனாலே நம்ம பசங்களை அலோவ் பண்ணுறதில்ல. உங்களுக்கு காட்டுறேன் சார். இப்போ இந்த இடத்துல தான் வந்து உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்சு கட்ட போகிறோம். இந்த சென்டரில் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. சைட்லெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து இந்த தரையாக இருக்கிற இடத்துல நம்ம ஃபுல்லாகவே மணல் கொட்டலாம் அப்படின்ற மாதிரி, பசங்கள் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குன்றதுனா மணல் கொட்டலான்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து அந்த தென்னை கட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 4x4, இதில் சென்டரில் வந்து ஒரு மரம் வைக்கலான்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல 2 பெஞ்சு. ஸோ ஓவராலாக பெரிய பார்க் இது. ஆக்சுவலாக இந்த சைட்லேயும் ஒரு சின்ன ஏரியா இருக்கும். இதுவும் ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்குது. இதுவுமே க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பொங்கல் அன்னைக்கு பண்ணது. என் பொண்ணு வந்து பொங்கலுக்கு காலைல ரெடி ஆகிட்டாங்க. பொங்கல் அன்றைக்கி தான் அவளோட பர்த்டே. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ எடுத்து, டைம் இல்லைன்றதுனால அப்லோட் பண்ணலை. ஸோ பின்னாடி பொங்கல்லாம் வச்சிட்ருக்காங்க. பொங்கலை வச்ச அன்றைக்கி காலையில் ஒரு கோலப்போட்டி வச்சுருந்தாங்க. கோலப்போட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணுற இடத்துல எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தோம். கோலத்தில் யார் ஃபஸ்ட்டு, அதாவது ஜென்ஸுக்கு தான் இந்த கோலப்போட்டி. ஜென்ஸு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் யார் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே. க்ளீனாக இருந்தது. பார்க்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஜாலியாக இருந்தது.
கோலம் போட தெரியாது சொல்ல முடியாது. நாளையில நீ கோலம் தான் போட போறீங்க. அடுத்த வருஷம் சமையல் போட்டி வைப்பாங்க, போட்டி வைப்பாங்க. தயவு செய்து அதான் கலந்து காட்டுங்க, யோசிச்சு தலைவர். இவர் தான் எங்களோட இன்ஜினியர். இவர் தான் கோலத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அப்புறம் வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ட்ரீ பிளான்டேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரீ பிளான்டேஷனில் பசங்க வந்து ஒவ்வொரு ட்ரீ பற்றி சொல்லுவாங்க. Botanical name is Azadirachta indica. The leaves are tied in India and placed in cupboard to prevent insects and container which rice and wheat are stored. The beaks are used for teeth cleaning. Botanical name is Phyllanthus indica. The tree is very important food plant. The fruits are dried present ulcer and cancer. In Buddhism, it is a symbol of knowledge. Thank you. Very good. இந்த மண் எடுத்து போய் அப்படியே ஃபைனலாக வந்து கேக் கட்டிங். என் பொண்ணோட பர்த்டே ஆக்சுவலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வாட்டி. எல்லா குட்டி பசங்களும் கூப்பிட்டுருந்தோம், பெரியவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த ட்ரீ பிளான்டேஷனு, கிளீனிங்கு இதெல்லாம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஸோ இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தோம். இது இந்த ட்ரீ பிளான்டேஷன் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கம்மியாக தான் வாங்கினோம். இது வந்து ஒரு சப்போட்டா. இதுதான் என் பொண்ணு கையால் வச்ச மரம், மகிழ மரம்.